மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் முதலமைச்சர் இருக்கும்போது இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு அதிகமான நிதியை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 63,000 கோடி மத்தியில் இருக்க அரசாங்கத்திடையே நாம் அனுமதி பெற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக அழைத்து வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் இன்றைக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது. இது அண்ணா திமுக ஆட்சி கிடைத்த பெருமை. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து காட்டணும். இதே திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர்ல பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. உங்களால இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால சொல்ல முடியுமா? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய பெரும் மதிப்பை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். முதற்கட்டம் தேர்தல் அறிவிப்பு, குலவழக்கு திட்டம், நம்முடைய குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. இப்ப மகளிர் தான் கட்டணமில்லா பேருந்து நகரத்தில் போறாங்க. இன்றைக்கு ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு நகரத்திலே கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள் அவர்களுக்கும் மீனவ மக்களுக்கும் ஏழைகளுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமாக அடுக்குமாடி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன 100 நாள் வேலை திட்டத்தை 154, இப்போ மத்திய அரசு 125 நாளா உயர்த்துச்சு. அதை 150 நாளா உயர்த்தப்படும். அம்மா இருசக்கர வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு 5 லட்சம் மகளிர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்கினதுக்கு 25,000 ரூபாய் மானியம். முதியோர் ஓய்வு திட்டம் 2,000 ரூபாய் உயர்த்தப்படும். மாணவர் வாங்கிய கல்வி கடன் ரத்தாகப்படும். அதே போல நம்முடைய மகளிர்களுக்கு பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். அதே போல தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஈடுபடுகின்ற பொழுது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழந்தால் அவருக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு வீரர்கள், அதில் பதிவு செய்யப்பட்ட வீரர்கள், அந்த போட்டியிலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற ஜல்லி காளைகளுக்கு அந்த காளைகளுக்கும் அங்கே காப்பீடு திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை, நகரத்தில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்ற நம்முடைய சிறு வியாபாரிகள் கூட்டுறவுத்துறையில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இன்னைக்கு நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் அந்த சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இன்றைக்கு பல்வேறு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, இப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதேபோல படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வேலை கிடைக்காமல் அவள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவள் வேலை கிடைக்கின்ற வரை ஒவ்வொருவருக்கும் 2,000 ரூபாய் மாதம், பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய், +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். மீன்பிடி தடை காலங்களில் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது 3000 5,000 ஆக்கணும். திமுக ஆட்சியில் அப்புறம் கொஞ்சம் ஏற்றுனாங்க. இப்போ 8,000 12,000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்தில் இருக்கின்ற நம்முடைய மீனவர்களுக்கு தடை காலத்திலே அந்த நிதியை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை போதும் பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற 300 யூனிட்டை அதை 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற 1000 யூனிட் மின்சாரத்தை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல அறிவிப்புகள் மக்களுக்கு வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக அமையும். அனைத்து தர மக்களும் விரும்புகின்ற அற்புதமான அறிவிப்பை
அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட கூட்டணி சார்பாக அறிவிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் கூட்டணி வேட்பாளருக்கு ஒதுக்கப்படுகின்ற சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின். மிக சிறப்பா எழுச்சியா இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட சார்பு பெஞ்சமின் அவர்களுக்கும் அவனோடு இருந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருகிறது சிறப்பித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.